எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சத்தியயுகத்தில் வீடுகள் தங்கத்தில் கட்டப்படுமா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே வீடியோல அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சத்தியகுதிரை வீடுகளில் வந்து தங்கத்தில் இருக்கும். லட்சுமி நாராயண வீடு வந்து 45 ஏக்கர்ல இருக்கும். வீடு கட்டுறதே தங்கத்தில் பண்ணுவாங்க. அலங்காரம் வந்து வைர வைடூரியங்களில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். உடனே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? சொல்கிறதுனா என்ன வேணால் சொல்லிட்டு போயிடுவீங்களா? அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் வருது. அடுத்தது, இப்போ தங்கம் எடுக்கிறாங்கல்ல, அதில் பேர் ஆப்பிரிக்காலலாம் கிடைக்குது. அது ஜெலிச்சு ஒரு மில்லிகிராம் 2 மில்லிகிராம்லாம் கிடைச்சி அதை உருக்கி அதை கோல்டாக்கி அதை பியூரிஃபை பண்ணி அப்புறம் தான் நகையெல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ ஒரு தங்கம் கிடைக்கிது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் என்னன்னா அசால்ட்டாக வந்து 45 ஏக்கர் இடமா வீடு கோல்டுலையா லட்சுமி நாராயணன் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ப்ரொஜெக்ட்லேயே 9 லட்சம் பேரும் நல்லா வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. நல்லா லட்சுமி நாராயணனுக்கு பணம் வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் கோல்டு அப்படின்னு வந்த பேச்சுக்கு அடிச்சு விட்றீங்க. இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சில விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலை. ராஜயோகம்ன்ற நாலேஜை சொல்லி கொடுக்கறது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. அவரோட இயற்பெயர் சிவன், உலகம் அவரை அல்லா ஜஹோ காட்னு சொல்லுது. அவர் தான் சொல்றாரு இப்படிதான் நடக்க போகுது சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளா நினைச்சு எதுவும் சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வி கேட்குறாங்க, லட்சுமி நாராயணன் 45 ஏக்கர்ல ஒரு வீடு இருக்குமா அப்படின்றாங்க. அதுவே பெரிய விஷயமா பேசுறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மவுண்ட் அபு ராஜஸ்தான்ல இருக்கு. அதுதான் பிரம்மகுமாரிஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுவே 45 ஏக்கர்ல இருக்கு. நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. அது பக்கத்துல ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள பிரம்மகுமாரிஸ்க்கு வந்து ஒரு பெரிய சோலார் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அதுவும் 45 ஏக்கருக்கு மேல, கிட்டத்தட்ட 50-60 ஏக்கர் இருக்கு, கரெக்டா தெரியல. ஆனா அதோட ஜாஸ்தியா இருக்கு. கலியுகத்துல கடைசியில சங்கமத்துல அதோட ஆர்கனைசேஷனுக்கே 45 ஏக்கர் இருக்கும்போது இதெல்லாம் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு லட்சுமி நாராயணனுக்கு 45 ஏக்கர்ல வீடு இருக்காதா? கோல்டு இருக்காதா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில தான் ஒரு வீட்லயும் பெண்மணிகள் வந்து கோல்டு வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது என்ன தர்மமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் இஸ்லாமா இருந்தாலும், இந்தியா பெண்களுக்கு அது ஒரு மோகம் இருக்கு. இந்திய பெண்களுக்கிட்ட மட்டும் எவ்வளவு கோல்டு இருக்கும் சராசரியா யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுமா சொல்றாங்க, 25,000 டன்னு கோல்டு இந்திய பெண்மணிகள் கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா 880 மெட்ரிக் டன் வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்கு. இது கூகுள் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, இந்தியாவோட கோல்டு வெளிநாட்டு பேங்க்ல, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கு, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு அங்க இருக்கு. 348 டன் இருக்கு. இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி நடத்துறதுக்கு காசு இல்லைன்னா கொண்டு போய் அடமானம் வச்சிருவாங்க. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வராங்க. 100 டன்னா எடுத்துட்டு வந்து இருக்காங்க. இப்பவும் அவ்வளவு இருக்கு வெளிநாட்டுல. 348 டன் இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல 9 வருஷமா நடத்தின்னு இருக்கோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது யூபியில ஒரு மலையில கோல்டு நிறைய கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கோல்டு எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைசா வந்ததுன்னா நம்ம வந்து இப்போ வந்து உலகத்துல நம்ம 4வது இடமா இருக்கும். ஓகேவா? கடை நம்ம மேலே போயிடும். இப்போ இந்த பத்மநாபபுரம் கஷேத்திரம் இருக்கு கேரளாவில். ஓகேவா? ட்ரிவாண்டத்தில் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலோட சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு அது ஓப்பன் பண்ணாங்களோ அன்னைக்கே திருப்பதி வெங்கடாச்சலபதி ஏழை ஆயிட்டாரு. பத்மநாபபுர சாமிக்கு முன்னாடி 2-3 அறைகள் திறந்து பார்க்கணும், எதையும் பார்க்கலன்றாங்க. பார்த்தா அதோட கோல்டெல்லாம் கணக்கெல்லாம் போட்டால் எங்கேயோ போடும், இந்தியா உலக நம்பர் 1 ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இதெல்லாம் எங்கே வரும்? கடைசி எங்கே வரும்? விளாஷெல்லாம் ஆயிடுச்சுன்னா வர வேண்டிய இடத்துக்கும் வந்துடும். அதாவது டெல்லிக்கு வந்துடும். அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இது என்னோட கற்பனை தான். ஓகேவா? இதுக்கு எனக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. இந்த கல்லெல்லாம் எடுக்கிறாங்களே, இந்த கிரானைட்டு குவாரின்லாம் சொல்கிறாங்களே, பாம்பெல்லாம் வெடிச்சு அந்த கல்லெல்லாம் எடுத்துன்னு போய் ரிஃபைன் பண்ணி பாலிஷ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தரைகளுக்கெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மேபி சத்தியுகத்தில் கிடைக்கலாமா இருக்கும்.
ஒரு சுரங்கம் இருக்கும், அந்த சுரங்கத்தை இது பண்ணால் உங்களுக்கு கோல்டாக பீஸாகவே கிடைக்குமா இருக்கும். உடனே அதை ஆர்னமெண்ட்டாக பண்ணுவாங்களா இருக்கும். இது என்னோட கற்பனை தான், எங்கேயும் பாப்பா வானிலை சொன்னது கிடையாது. இந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால இதில் எல்லாமே பொய் சொல்கிறாங்க, அப்படி கதையை கட்டி விடுறாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போது இன்றைய நிலவரத்தில் உலகத்திலேயே அதிகமான கோல்டு வச்சிருக்க நாடு வந்து அமெரிக்கா தான். இந்த கோல்டு பார்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டன் கணக்காக வச்சிருக்காங்க. உலக விநாசத்துக்குள்ள என்ன ஆகிடும், அது பாரதத்துக்கு வந்துடும். எப்படி வரும் எனக்கு இன்னைக்கு தெரியாது, வந்துடும். புரியுதுங்களா? இப்போ ஆப்பிரிக்காவில் கோல்டு கிடைக்குது. இப்போ போர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், நான் சொல்றது உலக போர் 3 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா ஜியோ பாலிட்டிக்ஸும் மாறிடும். அப்போ அந்த தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாமே வந்து பாரதத்துக்கு மண்ணுக்கு அடியில் வந்து நிற்கிற மாதிரி வந்துடும். இல்லை, அது எங்க இருந்தாலும் நம்ம மட்டும் தான் இருக்க போறோம். 9 லட்சம் பேர் தான் சத்தியகுத்திலே இருப்பாங்க. உலகமே நம்ம கண்ட்ரோல தான் இருக்கு. நம்ம எங்க வேணா போய் எது வேணா எடுத்துன்னு வரலாம். யார் நம்மளுக்கு கேட்க போறா? யாராவது இருந்தா தானே சண்டை போட்டு இது எங்க ஊர், இது அங்க இருக்குதுன்னு. ரெண்டாவது, பாரதத்துக்கிட்ட எவ்வளவு கோல்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து தான் அங்க இருந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல வேற எந்த நாடும் கிடையாது, வெறும் பாரதம் மட்டும்தான் இருந்தது. இந்த கஜினி முகமது படையெடுப்பு, நான் திரும்ப திரும்ப சொல்றது வந்து ஏன்னா இதெல்லாம் ஹிஸ்டரிக்கலி ரெக்கார்டட். 17 முறை வந்தாரு, 18 முறை வந்தாரு, ஒவ்வொரு வாட்டி கொள்ளையடிச்சுட்டு போனார். ஒரு வாட்டி கொள்ளையடிச்சுட்டு போகும்போது ஒட்டகத்துல தான் எடுத்துட்டு போனார். அன்னைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஒட்டகத்தை நிறுத்தினாவே நீங்க எவ்வளவு ஒட்டகம் நிறுத்த முடியும், நீங்களே கணக்கு போடுங்களேன். ஒரு 2000 இல்ல ஒரு 5000. அது வெயிட் தாங்காத மாதிரி இனிமே வச்சு அது உட்காந்துரும் ஒட்டகம் வெயிட். அந்த அளவுக்கு கோல்டு வந்து சோமநாத் கோயிலேருந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு ஒட்டகம் எவ்வளோ சுமக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. 100 கிலோ 200 கிலோ கணக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தை வச்சு இந்த மாதிரி 5000 ஒட்டகம் வச்சு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி எத்தனை கோல்டு போயிடுச்சு இந்தியா விட்டு? அது ஒரு 17 வாட்டி போயிருக்குன்னா சோமநாத் கோயில் எவ்வளோ பெருசாக இருக்கும்? பரமாத்மா வானிலை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா, சோம்நாத் கோயில் கட்டினது வந்து ஒரு ராஜா. பாருங்க, நான் ஒரு ராஜா கிட்ட காசு இருந்தா தான் கோயில் கட்டுவார். அன்னைக்கு வந்து இது டொனேஷன் வாங்கி யாரும் கோயில் கட்டுறதில்ல, ராஜா சொந்த காசுல கட்டுறதான். கோயிலே இவ்வளவு பணம் இருந்ததுன்னா அந்த ராஜா கிட்ட எவ்வளவு பைசா இருக்கும் அப்படின்னு வானிலை பரமாத்மா கேட்கிறார். கோயில் கொள்ளையடிச்ச கணக்கு தான் நம்ம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த ராஜா கிட்ட எவ்வளவு சொத்து இருந்திருக்கும்? இந்த ராஜா வந்து துவாபரயுகத்துல வர ராஜா. அப்படின்னா என்ன, சத்தியுகத்தில் 1250 வருஷம் ஆண்டு இருக்காங்க, திரேதால ஒரு 1250 வருஷம் போயிருக்கு. இப்படி 2500 வருஷம் போனதுக்கு அப்புறம் வந்த ஒரு ராஜா கிட்ட இருக்க சொத்து மதிப்பு தான் பேசின்னு இருக்கும். அப்ப லட்சுமி நாராயண கிட்ட எவ்வளவு வந்திருக்கும்? ஏன் சத்தியுகத்துல தங்கத்துல வீடு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு எல்லா வீடையும் கிடைச்சிடும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் வந்து ஒரு அறவே கார்டெலாம் கிடையாது, ஸ்கூல் ட்ராப் அவுட் எல்லாம் கிடையாது. ஸ்கூல்ல நல்லா படிச்சவன் தான், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன் தான், மெரிட்டில் பாஸ் ஆனவன் தான். அதே மாதிரி ஒர்க் பண்ணது வந்து சக்கடா கம்பெனிலாம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ பிளைண்டாக எதையும் ஏற்றுக்கல. அதே மாதிரி ராஜயோகம் வந்தேன்னா 7 days கோர்ஸ் கற்றுக்கினேன்னா உடனே சிவனேன்னு ஒன்றும் உட்காரல. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. இவங்க சொன்னதில்ல ராமாயணம் மாதிரி நடக்கல, மகாபாரதம் மாதிரி நடக்கல, சிவன் சங்கர் இல்லை, சங்கர் சிவன் இல்லை, இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கேள்வி மேல கேள்வி. இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியும் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆனதுனால தான் இந்த 15 வருஷமா இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். சும்மா யாரோ காதில் பூ சுத்திட்டாங்க, நம்பிட்டோம், ஏமாந்துட்டோம் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் கூகுள் பண்ண ஆன்சர் இருக்கு. எதுக்கு ஆன்சர் இல்லைன்னா, சத்தியுகத்தை பற்றி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் கிடைக்காது, கூகுளில் கிடைக்காது. ஏன்னா அது ஆத்மாக்களின் தந்தை சொல்றது தான். அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை நீங்க உண்மையிலே பார்க்கணும்னா நீங்க ராஜயோகம் சீரியஸா கத்துக்கணும், 9 லட்சத்துல வரணும். அதுக்கப்புறம் நீங்க சத்தியுகம். ஆனா என்ன ஆகும், இங்க சரீரம் விட்டோம்னா நீங்க அங்க சத்தியுகத்துல வந்தா ஏன் சத்தியுகத்துல வந்திருக்கோம்னு தெரியாது, ஏன் அங்க தேவதையா இருக்கான்னு தெரியாது. பரமாத்மா சொல்ற சத்தியுகத்துல இருக்கும்போது தேவதைகள் வந்து இனிமையான முட்டாள்களா இருப்பாங்கன்ற, அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க, எல்லாம் கரெக்ட். ஏன் இப்படி வாழணும்னு தெரியாது, யாரு நமக்கு இவ்வளவு ஆஸ்தி கொடுத்தாலும் தெரியாது. சரியா? ஸோ நம்ம சொல்றது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளா நினைச்சது. ஏன் 45 ஏக்கர்னு சொல்லணும், நான் சொல்லும்போது 50 ஏக்கர்னு சொல்லலாம்ல, இல்லை 100 ஏக்கர்ல வீடு இருக்கும்னு சொல்லலாம்ல. பரமாத்மா வானிலை தான் சொல்லியிருக்கிறார், அதான் நான் சொல்றேன். தயவுசெய்து அங்கதே புரிஞ்சுக்கோங்க. இப்போ மதுபன் வந்து 45 ஏக்கர் இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி தான் பாருங்களேன். ஏதாவது போய் சொன்னா இப்போ மதுபன் இப்போ கண்ணு முன்னாடி இருக்கு, நீங்க நேராக போங்க, ராஜஸ்தான் மவுண்ட் புக் போங்க, பாருங்க அங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அது எத்தனை ஏக்கர் அவங்களே கேளுங்க, இல்லை நீங்களே அளந்து வாங்க. பக்கத்தில் வந்து ஒரு சோலார் ஃபார்ம் இருக்கு, அது எனக்கு கரெக்டாக தெரியல, அது 45 ஏக்கர் மேலே 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதோட ஜாஸ்தி தான்.
அது இப்பவே இருக்கு. கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா பொருளும் அழியக்கூடிய காலகட்டத்திலேயே 45 ஏக்கர்ல நமக்கு ஒரு இடம் இருக்கு. அப்போ சத்தியகுதி சொர்க்கோன்றான், அங்க வந்து லட்சுமி நாராயணன் 45 ஏக்கர் இருக்காதா? என்னங்க நீங்க இந்த பேசிக் எல்லாம் டவுட் படுறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஓகே, கேள்வி கேட்குறவங்க கேட்குறாங்க, பதில் சொல்ல வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம்னால பதில் சொல்கிறோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.